தூங்குறவனை எழுப்பிடலாம். தூங்குற மாரி நடிக்கிறவன எழுப்ப முடியுமா? டெஃபினெட்லி நாட். சோ நம்ம லைஃப்லயும் நம்ம இந்த மிஸ்டேக்க பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்ம தப்பு பண்றோம்னு தெரியும். டைம் வேஸ்ட் பண்றோம்னு தெரியும். அதே மாதிரி டைம கரெக்ட்டா யூஸ் பண்ணலைன்னு தெரியும். இன்னைக்கு நான் இத ஸ்கிப் பண்ணிட்டேன்னு தெரியும். நாளைக்கு இந்த மிஸ்டேக்க கரெக்ட் பண்ணலைன்னு தெரியும். அப்புறம்னு சொல்லி படிக்காம விடுறேன்னு நமக்கு கண்டிப்பா தெரியும். சோ நம்ம மிஸ்டேக்க நம்மளே ரியலைஸ் பண்ணலைன்னா வேற யாரு ஒத்துப்பா? சோ வேற யாருக்கு அது தெரிய போகுது? சோ எப்பயுமே உங்களோட மிஸ்டேக்க அக்செப்ட் பண்ணுங்க, ரியலைஸ் பண்ணுங்க. நீங்க யார்கிட்டயும் சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஆமா நான் நீங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். அத நான் கரெக்ட் பண்ணணும். சோ அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு தான் பார்க்கணுமே தவிர, ஓகே சோ யாருக்கும் தெரியாது. நம்ம நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது போயிடலாம். அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. இது உங்களோட ப்ரிப்பரேஷனை தான் பாதிக்கும். சோ என்ன மிஸ்டேக் பண்ணாலும் ரியலைஸ் பண்ணிட்டு அத கிளியர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போங்க. சோ சிலபஸே கவனிக்கல நான் சரியா அப்படின்னா அதை சரியா கவனிச்சுட்டு போங்களேன். சோ என்னாலலாம் முடிஞ்சிடும் மிஸ்டேக்கே பண்ணாலும் நான் முடிஞ்சிருவேன் அப்படின்றதெல்லாம் திங்க் பண்ணாதீங்க. ஸோ உங்களோட மிஸ்டேக்கை அக்செப்ட் பண்ணுங்க, ரியலைஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைம் அதை நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு எடுத்துட்டு போங்க. தூக்கத்துல இருந்து முழிச்சுக்கோங்க.